எப்பவுமே வசனம் சொல்லுகிறபடி அவர் நம்மை திக்கற்றவர்களாய் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம இந்த ஒரு சீஷர்களை குறித்து பார்க்கும்போது காலைல பாஸ்டர் அந்த வசனத்தை ரொம்ப அழகாக கோட் பண்ணாங்க. என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் நம்பி இருந்தோம் சொன்னாங்களா, இந்த உலகத்தை இவர் ரட்சிப்பார் என்று நாங்கள் என்ன பண்ணோம், நம்பியிருந்தோம். நாங்கள் நம்பணும் இவர் நம்மளை ரட்சிப்பார், இந்த ரோமர்களோட சண்டை போட்டு இவங்களெல்லாம் தூக்கி இவர் ராஜாவாவார், அவர் ராஜானா அடுத்து நாங்கள் தான் மந்திரி, அப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு கவலை இல்லை, இது ஒன்றும் கவலை இல்லை, அப்படியெல்லாம் நாங்கள் பயங்கரமாக நம்பியிருந்தோம். ஆனால் எங்கள் நம்பிக்கை கல்லறைக்குள் போய் 3 நாள் ஆயிடுச்சு. ஆமென். இங்கே இருக்கிற யாராகிலும் இயேசுவை நம்பினேன் ஆனால் நடக்கலை, இயேசுவை நம்பினேன் ஆனால் மாச கணக்காச்சு, இயேசுவை நம்பினேன் வருஷங்களாச்சு, இன்னும் காரியம் நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த தேவன் சொல்கிறாரு, உன் நம்பிக்கை வீண் போகலை, நான் இங்கே தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமா, நீ நம்பினது ஒருவேளை நடக்காது, 3 நாள் டிலே ஆயிருக்கலாம், ஆனா நான் தான் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தவர் என்று சொல்லி அவர்கள் கண்களை திறந்து அந்த அற்புதத்தை பார்க்க கர்த்தர் எப்படி செய்தாரோ அப்படியே உங்க கண்களையும் கர்த்தர் திறப்பாராங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் நம்பிக்கை வீண் போகாது, என் நம்பிக்கை வீண் போகாது. நம்பின யாரையும் கைவிடுகிற தேவன் அவர் அல்ல. ஹல்லேலூயா. தன்னை நம்பி தன்மேல் நம்பிக்கை வைத்த ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் கர்த்தர் மாற்றி சீரமைக்க கட்டமைக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா.